ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா 14/10/2025க்கு உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 740. சரிங்களா? இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்த 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 1, 3, 4, 5ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நான் அதே ரிசல்ட், அதாவது 2 ரிசல்ட்டு கொடுத்ததுனால நான் அதே இதை ஃபாலோ பண்ண சொன்னேன். அதுலேயும் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னாக்க 13ஆம் தேதிக்கு உண்டான ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? இதில் ஒரு 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், அதே மாதிரி இதுக்கு அதுக்கு ஓரளவுக்கு மேட்சிங் வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். நாளைக்கு நேற்றுக்குள்ளது பார்த்தீங்கன்னா அதாவது 14ஆம் தேதிக்குள்ளது பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாஸ் ஆகிருக்குது பிசியில். சரிங்களா? நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 740. அதில் பார்த்தீங்கன்னா 40ஆம் நம்பர் 40 வந்து பிசியில் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த நம்பரும் பாஸ் ஆகலை. அதே மாதிரி 13ஆம் தேதி பாருங்கள். 13ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 74 பாஸு. சரிங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன் ஒரு 74. அது முக்கியமான நம்பர்னு கொடுத்துருந்தல, அதில் வந்து 74 பாஸு. அது மேக்ஸிமம் இது இப்போ பார்க்க வேண்டியதில்லை. இருந்தாலும் 2 ரிசல்ட் ஒரே மாதிரி வந்ததுனால 2லேயுமே கெஸ்ஸிங் கரெக்டாக வந்திருக்குது. ஆனால் மாறி மாறி வந்திருக்குது. சரிங்களா? அதனால் போட்டிருந்தீங்கனாலும் ஏபிபிசிஏசியில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்க முடியுமோ ஒழிஞ்சு 3 டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்க முடியாது. வாங்க இப்போ நேற்றுக்கு உண்டான ரிசல்ட்டை பார்க்கலாம். நேற்றைய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் பாருங்கள், நான் கொடுத்துருந்தது 045ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்று அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 740ன்னு கொடுத்துருந்தாங்க. அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ணி போட்டிருந்தால் ஒரு 40 பாஸ் ஆகிருந்துருக்கும். ஓகேங்களா? அதாவது ரிப்பீட்னா பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 பாஸ் ஆகிருக்கும். அதேமாதிரி ஏபிபிசிஏசிலையும் பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக 40 பாஸு. ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ இன்றைக்கு உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 15/10/2025 தனலட்சுமி 22க்கு உண்டான கெஸிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 2, 4, 6, 7. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம், அதை அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? இது முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். எனக்கு வந்த கெஸிங்கை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள், 22, 26, 62, 24, 42, 10, 01, 40, 04, 14, 41, 64, 67, 76, 77, 74, 47, 49, 94, 79, 97, 87, 78, 84, 48. இதுதான் இன்றைக்கு உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுங்க. நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுன்னு பார்த்துட்டு, உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுங்க. வாங்க இப்போ ஏபிபிசி 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 226, 242, 104, 677, 749, 874. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் கெஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம், அதுவும் அளவாக போட்டுக்குங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து கெஸிங்கை நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. சரிங்களா?
இதில் வந்து உங்களுக்கு பாக்ஸில் போடுறனாலும் போட்டுங்க, இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க. உங்கள் கணக்குக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. எப்படி போட்டிங்கனாலும் அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. 2வது இதில் பாருங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு நினைக்கிறதுனால நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இதுலேயும் வரலாம், கோடு போடாதலையும் வரலாம். சரிங்களா? எனக்கு முக்கியங்கிறதுனால நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக போடுங்க. நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.